அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இன்று 12/7/2015 ஆணி 27 ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதியானது காலை 9:58 வரை, பின்பு துவாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரமானது பகல் 2:51 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் குருவும் 3இல் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை சமாளித்து விட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசினியர்களே, 2ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறையக்கூடிய அமைப்பும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சாதகமாக இருக்கும். சிம்ம ராசினியர்களே, 10இல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் எளிதில் நடைபெற்று ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் கூட எளிதில் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதனும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற பிரச்சனைகளால் மன அமைதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். திடீர் தனவரவால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் எளிதில் குறையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.